பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்க கூட இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துறேன். அம்மேன். இந்த புதிய ஆண்டுல உங்க கூட இணையும்படி இயேசுப்பா தந்த அந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஸோ ஒரு புதிய ஆண்டு, புதிய ஆரம்பம் அப்படின்னாலே நமக்கு ஆண்டு நம்ம கூட என்ன பேசுவார் அப்படின்னு நம்ம ஆண்டுடைய சத்தத்தை கேட்கணும். நம்மளை தேடி ஏதாவது வாக்கு தத்தங்கள் வராதான்னு கண்டிப்பா டிசம்பர் 31 வசனங்களை நம்ம எடுத்திருப்போம். ஸோ அப்படி வந்து வசனத்தை தியானிக்கும் போது என் கூட ஆண்டவர் பேசினார். விசேஷமா இந்த 2025 போது நிறைய பேருக்கு இந்த ஆண்டுல இதை சாதிச்சிடணும், அதை சாதிச்சிடணும் அப்படின்னு பல கோல்ஸ் நம்ம செட் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இந்த லக்கு உங்க எல்லாத்துக்கும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு ஆவியானவர் என்னிடத்துல இடைப்பட்ட காரியத்தை தான் உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு டைட்டிலா கொடுத்துருப்பேன், வாட் ஷுட் பி அவர் கோல் in 2025. ஆக்சுவலி இது 2025 மட்டும் இல்லை, நம்ம லைஃப் டைம் கோலாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது ஆவியானவர் இந்த சத்தியத்தை எனக்கு எடுத்து விளக்கின பகுதி எதுன்னு பார்த்தோம்னா 2 கொரிந்தியர் 5 உண்மையாவே நானுடைய வசனங்களுக்காக ரொம்ப நன்றி செலுத்துறேன். இந்த அதிகாரம் முழுவதும் எனக்கு ஆவியானவர் நிறைய வெளிச்சத்தை தந்தார். ஒவ்வொரு வசனமும் ரொம்ப அது தேனிலிட்ட பணியாரத்தை போல இருந்துச்சு. ஸோ நம்மளோட லக்கு 2025 மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை முன்னாடி வைக்க போறேன். நிச்சயமாகவே அந்த வசனத்தை நம்ம வாழ்ந்து காமிக்கிறோம் அப்படின்னா தேவன் மிகவும் சந்தோஷப்படுவார். ஸோ நம்ம யாவரும் சேர்ந்து அந்த பகுதி எடுத்துக்கலாம். 2 கொரிந்தியர் 5 7 வரைக்கும் வாசிக்கலாம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். பவுல் சொல்றாரு, இந்த சரீரத்தில் இப்ப நம்ம குடியிருக்கிறோம். நம்மளுடைய கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை இருக்கு. என்ன அப்படின்னா, உயிர்த்தெழுதல் ஒண்ணு இருக்கு. நம்ம உயிரோட எழும்போம், தேவனிடத்துல போவோம். அப்ப இந்த பூமியில இங்க இந்த சரீரத்துல நம்ம குடியிருந்தாலும் சரி, பரலோகத்துல அவர் கூட இருந்தாலும் சரி, தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குங்கிறத அழகா இங்க பவுல் எழுதி தந்திருக்கிறாரு. அது என்னன்னா, கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நம்ம நாடணும். நம்ம நாடுகிறோம், அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், அது இனியும் நம்ம துரிதமா செய்யணும். அப்ப இந்த 2025 மாத்திரம் இல்ல, உங்க லைஃப் டைம் கோலா என்ன இருக்கணும்னா, நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நான் செய்யற காரியங்கள், நான் யோசிக்கிற யோசனைகள், நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு, பிசினஸ்ல நான் எடுத்து வைக்கிற காரியம், இல்ல ஊழியத்துல நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு, என்னோட காலேஜ் லைஃப்ல, என்னோட ஸ்கூல் லைஃப்ல நான் என்ன செஞ்சா ஏசப்பா பிரியமா இருப்பாரு. இந்த பகுதியை வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க. 2 Corinthians chapter 5 verse 8 and 9 வாசிக்கும் போது, எஸ்பெஷலி நான் 9th verse வாசிக்கிறேன். So we make it our goal to please him whether we are at home in the body or away from it. We make it our goal to please him. இந்த வார்த்தையை தான் நான் கோல்னு உங்க மத்தியில வச்சிருப்பேன். அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற நம்ம, அவர் ஒருவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்திருக்கிற நம்முடைய லக்கு, நம்ம ஒவ்வொரு நாளும் விழித்தெழும்போது நம்முடைய ஆசை, நம்மளோட விருப்பம், நம்மளோட வாஞ்சை என்னவா இருக்கணும்னா, நான் இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், அவர் பிரியப்படுகிற மாதிரி ஏதாவது நான் செய்யணும். ஏன்னா நீங்க வேதாகமத்துல வாசிக்கும் போது கூட ஆண்டவர் வந்து தாவீதை தனக்கு சொந்தமா தெரிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் தமக்கு பிரியமான ஒரு புருஷனை தெரிந்து கொண்டார். அவர் சவுலை வந்து தள்ளிட்டு தமக்கு பிரியமான ஒரு மனுஷனை. அப்ப இந்த பூமியில தேவன் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் என்னன்னா, தமக்கு பிரியமான ஒரு மனுஷனை, பிரியமான ஒரு மனுஷிய. யார் பிரியமா இருக்க முடியும்னா, பதிலுக்கு நானும் தேவனுக்கு பிரியமா இருக்கணுமே அப்படின்னு தன்னை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிற பிள்ளையதான் தேவனும் தேடுறாரு. வேதத்துல வாசிக்கும் போது பென்யமீனை குறித்து சொல்லும் பொழுது, உபாகமத்துல பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன். ஸோ பென்யமீன் அப்படிங்கும்போது அவர் ஒருத்தர் தான் பெத்லகேம்ல, அதாவது யூதேய தேசத்துல பிறந்தவர், வாக்கு தத்தத்தை பற்றி பிடித்து கொள்ளும்படி அவர் பிறந்தவரா இருக்கிறார். ஸோ இந்த பென்யமீனை போல நம்மளும் ஆணுடைய பார்வையில இவன் கர்த்தருக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இதே பகுதியில அநேக வசனத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருக்கு பிரியமா இருக்கிறவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு 8 காரியங்கள் இருக்கு. அதை ரொம்ப சுருக்கமா நம்ம பார்த்துட்டு ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே இந்த வார்த்தையின் பிரகாரம் என்ன ஆசீர்வதிங்க. ஏன்னா அவர் நம்மளை பலப்படுத்தலைன்னா, அவர் நமக்கு உதவி செய்யலைன்னா நம்மளுடைய இந்த லக்கை இந்த ஆண்டுல நம்ம நிறைவேற்ற முடியாது.
ஒவ்வொரு ஆண்டும் நிறைவேற்ற முடியாது. ஆமென். சோ முதலாவது காரியம் என்ன நீங்க பண்ணணும்னா, நீங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம். சோ பவுலோட ரொம்ப பெரிய நம்பிக்கை, அவருக்குன்னு சொந்த வீடு இல்லை. அவர் ஏன் சகலவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன், தேவன் அறிகிற அறிவியல் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் இழந்து வருவேன் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, அவர் ஏன் கவலைப்படலை? பவுலை பொறுத்த வரைக்கும் எப்படி இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வந்தானா, ஃபர்ஸ்ட் விஷயம், தேவனுக்கு பிரியமா வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள கவலை இருக்க வேணாம். ஸ்டாப் வரிங். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தேவனுக்கு பிரியமா வாழணும்னு முடிவெடுத்த உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் கவலை, கண்ணீர், பயம் இருக்க வேணாம். அஃப்கோர்ஸ் நன்றியில இருதயத்தோட கண்ணீரோட நீங்க இயேசுப்பாக்கு நன்றி சொல்றது தப்பு கிடையாது. எப்போ பார்த்தாலும் புலம்பல், எப்போ பார்த்தாலும் இதை குறிச்சு அது பத்தலை, இது பத்தலை, இது இருந்தா நல்லா இருக்குமே, அது இருந்தா நல்லா இருக்குமேன்னு போதும் என்ற மனது இல்லாம நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம பயந்துகிட்டே இருக்கோம்னா உங்களை கொண்டு என்ன கொண்டும் ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க பாருங்களேன், சவுலுக்கு எல்லாமே இருந்துச்சு, ஆனா அவனுக்குள்ள பயம்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஓகேவா? அவனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு கவலை, ஐயோ என்னோட ராஜ்ய பாரத்தை தாவீது புடுங்கிடுவாரோ, பயம் ஒரு கவலையை கொண்டு வந்து அவனை தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனா வாழ முடியாதபடிக்கு போயிடுச்சு. அப்ப இன்னைக்கு கணவன், இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு கொடுத்த கணவன், ஆண்டு இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த மனைவி, உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைங்க, இது போதும் நினைங்க. ஆண்டவரே இந்த விஷயத்த வச்சு எங்களை ஆசீர்வதிங்க, இந்த காரியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா, இதுல நாங்க எப்படி திருப்தியா வாழணும்னு சொல்லி கொடுங்கன்னு நீங்க மனரம்யமா இருக்கிறீங்க, கவலைப்படாம சந்தோஷமா இருக்கீங்கன்னா முதல் ஸ்டெப், நீங்க கர்த்தருக்கு பிரியமா வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள என்ன வந்துடும் தெரியுமா? ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா இந்த கணவனுக்காக நன்றி, இந்த வீட்டுக்காக நன்றின்னு நீங்க நன்றி உள்ளவர்களா மாறிடுவீங்க. அப்ப கவலையும் பயமும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களால தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. தேவனுக்கு எதிர்த்து நிற்பீங்க. தேவன் கொடுத்த வாழ்க்கை துணையை நீங்க சந்தேகப்படுறீங்கன்னா அது தேவனையே நீங்க சந்தேகப்படுறீங்க. அதனால கர்த்தர் கொடுத்த நன்மைக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கவலைப்படுறத, பயப்படுறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நிறுத்துங்க. ஓகேவா? இந்த விஷயம் இங்க பார்க்கும்போது பவுல் அதைத்தான் இங்க சொல்றாரு, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு. அதாவது இன்னொரு பாயிண்டையும் சொல்லலாம். இந்த இடத்துல வீடுன்னு சொல்லப்பட்ட போது நம்முடைய சரீரத்தை சொல்லப்பட்டிருக்க, சரீரத்தை குறிச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க. இது வந்துருமோ, அது வந்துருமோ. அதே மாதிரி ஐயோ நான் இனி வாடகை வீட்டில் தான் இருக்கேன், என் வீடு எப்படி இருக்கே, இந்த வசதி என்கிட்ட இல்லையே, இந்த காரியம் இல்லையே, சோஃபா இல்லையே, கார் இல்லையே, வீட்டை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஏன்னா பல பேர் இன்னைக்கு இந்த பொருள் வாங்கணும், அந்த பொருள் வாங்கணும், இஎம்ஐல சிக்கனனாலதான் நம்மள என்ன பண்ண முடியலன்னா மனரம்யமா கத்தர் கொடுத்த சம்பளத்தை போதுமான அளவுக்கு, திருப்தியான அளவுக்கு வாழ முடியாம இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு தேவன் நம்ம அவருக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயம், இந்த பூமிக்குரிய கூடாரத்தை பத்தி, உன் சரீரத்தை பத்தி நீ ரொம்ப கவலைப்படுறது வேற, அக்கறைப்படுறது வேற. அது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த வியாதி வந்துருமோ, இது வந்துருமோ, எனக்கு கேன்சர் வந்துருமோ, ஸோ பயப்படுறத நிறுத்திட்டு கர்த்தர் மேல நம்பிக்கை இருங்க. ஓகே? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம 5:6 நம்ம வாசிச்சோம்னா, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ரொம்ப அருமையான வசனம். இந்த பூமியில அவருக்காக வாழும்படி, அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் நடக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து முன்னுதாரணமா வாழ்ந்துட்டு மட்டும் போல ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வார்த்தையை நான் அழுத்தமா உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுல கொஞ்ச நேரம் உங்க கூட நேரம் செலவிடணும்னு நினைக்கிறேன். இந்த தமிழ்ல வாசிக்கும் பொழுது இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனேன்னு போட்டுட்டு, அந்த தேவன் ஆவி எனும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரேன்னு பார்த்திருக்கோம். அதென்ன அச்சாரம்? தமிழ்ல படிக்கும் போது நமக்கு அவ்வளவா புரியல. ஆனா ரொம்ப தெளிவா வந்து நம்ம எபிரேயத்துல அது வாசிக்கும் போது, கிரீக்ல வாசிக்கும் போது அந்த ஹோலி ஸ்பிரிட், அந்த அச்சாரம் அப்படிங்கிறதுக்கு அரபோன் அப்படிங்கிற வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா, ஆவியானவரை நமக்காக ஆண்டவர் டெபாசிட் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடை வாங்க போறோங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு அமௌண்ட்டை நம்ம கொடுப்போம் இல்லையா? ஒரு 30 லட்சம் ரூபா ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 lakh டெபாசிட் பண்ணிட்டு கண்டிப்பா மீதி அமௌண்ட்டை நாங்க தந்துருவோம், நம்ம சொல்லிட்டு வந்துருவோம். அதே மாதிரிதான் இந்த பூமியில ஆவியானவரை நமக்கு அச்சாரமா எதுக்காக பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறாருன்னா, அந்த அச்சார
ஆச்சாரமானவர் நமக்குள்ள வாசம் செய்யறதுனால, அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால பிதாவுக்கு பிரியமானது என்னங்கிறது அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. அப்படி நம்ம வாழும் பொழுது எப்படி இந்த முழு பணம் அந்த 30 lakhs நம்ம கொடுப்போமோ, ஆவியானவர் நம்ம அச்சாரம் நமக்குள்ள டெபாசிட்டா இருக்கிறதுனால, அவருக்கு பிரிய நம்ம வாழ்றதுனால இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்தமாக பெற்றுக்கொள்வோம். ஸோ இந்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது நம்மளோட கேரக்டரை மாத்துறாரு, நம்முடைய சுவாபத்தை மாத்துறாரு, நம்முடைய குணாதிசயத்தை மாத்துறாரு, நமக்குள்ள இருக்கிற பெருமையை மாத்துறாரு. ஸோ அப்ப இந்த பூமியில குடியிருக்கிற நம்மள இதை நீங்க 2 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கலாம். 22வது வசனத்துல, அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவியனும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, நம்மள முத்தரிச்சு சீல் பண்ணி. எதுக்கு ஆவியானவர் இல்லாம தேவனுக்கு என்ன பிடிக்கும் தேவனுக்கு என்ன பிடிக்காது நமக்கு தெரியாது. இந்த வசனங்களை நம்மளுக்கு நினைப்பூட்டுகிறதும் ஆவியானவர் தான். அப்ப ஆவியானவருக்கு பிரியமா நம்ம வாழ என்ன ஆயிடுவோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ போல நம்முடைய குணாதிசயம் மாறிடும். அவர் வரும் பொழுது, அவர் இருக்கிற வண்ணமாக நாம மாறும் பொழுது அவரோடு கூட இவ்விதமாய் எப்பொழுதும் அவரோடு கூட குடியிருப்போம். அப்ப அவருக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, அதனால அவரோட சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும். இந்த மாம்சம், இந்த பூமிக்குரிய கூடாரம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போகக்கூடியவர் ஆவியானவர் தான். அதுக்கு இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை மட்டும் இல்ல, பிதாவாகிய தேவன் ஆவியானவரை எனக்குள்ள, அது எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? திருத்துவத்துல ஒருவர் ஆவியானவர். அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரே, ஐயோ நான் அவரை கனம் பண்ணணுமே. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பெந்தகோஸ்தே சபையின் கூட நம்ம சொல்லலாம். ஆனா மறுக்கப்பட்ட ஒரு நபர் யாருன்னா ஆவியானவர். நான் இதை பேசுறதுனால நான் தெரிந்தவளானே நான் சொல்லல. எனக்குள்ளேயும் ஆவியானவர் இந்த உந்துதலை கொடுத்ததுனால ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற வாழ்க்கை ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் கிறிஸ்துவ பிள்ளைங்க பாவம் செய்யறாங்க, கிறிஸ்துவ பிள்ளைங்க தண்ணி அடிக்கிறாங்க, கிறிஸ்துவ பிள்ளைங்க தவறான உறவுல சிக்கிக்கொள்றதுக்கு காரணம்னா ஆவியானவர் எச்சரித்தும். எப்படி அன்னைக்கு சிம்சோனை விட்டு எடுபட்டு போனவர் இன்னைக்கு அநேகருக்குள்ள அவர் துக்கப்படுற காரியத்தை நம்மளால பார்க்க முடியுது. அப்ப கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி, ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அவர் கூட பேசுவாங்க, ஆவியானவரே நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வசனம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அப்ப நம்மளோட வாழ்க்கை, நமக்கு இந்த மாம்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் தேவனோட பிரசன்னத்தை இழந்திருக்க மாட்டாங்க. அதனால ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, மறுபடியும் இந்த சந்தர்ப்பத்தை, தேவனோடு கூட இருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம இழந்து விடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் ஆவியானவர் டெபாசிட்டா நமக்குள்ள பண்ணியிருக்கிறார். எத்தனை பேத்துக்கு தெரியும் தேவனுடைய ஆலயமா நீங்க இருக்கிறீங்க? இதே கொரிந்தியர்ல தான் வாசிக்க முடியும், கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாரே, இதை நீங்க அறியாம இருக்கிறீங்களேன்னு. சோ இன்னைக்கு ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு. தயவு செய்து பேச ஆரம்பிங்க. நீங்களும் நானோட சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பிப்போம். நம்மளோட மாம்ச எண்ணங்களை ஒதுக்கி தள்ளுவோம். ஆமென். சோ கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னா கவலைப்படுறதை விட்டுட்டு உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவரை கனப்படுத்த ஆரம்பிங்க, அவரு கூட பேச ஆரம்பிங்க. அவரை டெபாசிட் பண்ணி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்க எந்த அளவுக்கு அவரை விட்டு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை கிறிஸ்துவ போல உங்களை உருவாக்கி உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும்படி அவர் வாஞ்சிக்கிறார். சோ அந்த அரபன்னா, அந்த அச்சாரமா இருக்கிற அவரை நம்ம விட்டுறவே வேண்டாம். இன்னொரு விஷயம், இந்த செகண்ட் பாயிண்ட் போது இந்த ஆவியானவர் தான் உங்களை ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறார். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம், ஸ்டாப் வரி. செகண்ட் பாயிண்ட், ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். இந்த காலத்துல உங்களை கொண்டு என்ன கொண்டு தேவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த திட்டத்தை செய்யும்படி ஆவியானவர் உங்களை என்னையும் ப்ரிப்பேர் பண்றாரு. இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டாப் வரிங், செகண்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். ஏன்னா இந்த வசனம் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. 2 Corinthians chapter 5 verse 5, now it is God who has made, இல்லனா fashioned us for this very purpose. இன்னைக்கு இந்த காலத்துல இந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி உங்களை சிருஷ்டித்த தேவன் உங்களுக்குள்ள ஆவியான அச்சாரத்தை வைத்திருக்கிறார். ஃபார் வெரி பர்பஸ். உங்களை போல மத்தவங்க ஊழியம் செய்ய முடியாது. எப்படி பார்க்கறதுக்கு தனித்தன்மையா இருக்கிறோமோ நம்மளை கொண்டு தேவன் செய்ய நினைக்கிற காரியம் தனித்தன்மையானதான். God has fashioned us for this very purpose. அப்ப இது எப்படி செய்வோம்? ஆவியானவர் இல்லாம அவருடைய ஊழியத்தை நம்ம செய்ய முடியாது. அப்ப ரெண்டாவது பாயிண்ட், நம்ம என்ன பண்ண போறோம்னா, தேவன் என்ன குறிச்ச திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் என்ன பண்ண போறேன்னா, அவரை நான் கனம் பண்ண போறேன், அவர் கூட பேச போறேன். ஸ்டார்ட் கம்யூனிகேட்டிங் வித் ஹிம். ஓகே, திஸ் இஸ் செகண்ட் பாயிண்ட். அந்த தேர்ட் பாயிண்ட் இஸ்
மூவ் ஃபார்வர்ட். ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நமக்குள்ள ஆவியானவர் இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறார், நம்ம பார்க்கிறோம். அவர் நமக்கு சொல்லுவார், இதை செய்மா அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்காம அவர் சொல்றாரு, நான் எடுத்து வைப்பேன். அதுக்கு தேவைதான் ஃபேத். ஸோ மூவ் ஃபார்வர்ட். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோட ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையே எப்படின்னா விசுவாசம் தான். விசுவாசம்னா என்ன? எபிரேயர்ல வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரத்துல, அது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமா இருக்கிறோம். ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னா அவர் புறப்பட்டு வந்தார். எந்த நம்பிக்கையில வந்தார்? அவர் தரிசித்து நடவாம விசுவாசித்து நடந்தார். ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிற இன்னைக்கு உங்க கூட என் கூடயும் தேவன் சொல்றாரு, உங்ககிட்ட அவர் பேசுற காரியத்தை தைரியமா ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஒருவேளை கிதியோன் யோசிச்சிருந்தான்னு வைங்களேன், இந்த தீவுட்டி வச்சு இந்த பானையை வச்சு எப்படின்னு எனக்கு ஜெயம் கிடைக்கும். நம்முடைய ஆண்டவருடைய வழியெல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதெல்லாம் அவரோட நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். அந்த ஒரு ஃபார்வர்ட் நீங்க எடுத்து வச்சு பாருங்க, தேவன் உங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பார். அப்ப தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு நினைக்கிற நம்ம ஸ்டாப் வரிங், ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங், மூவ் ஃபார்வர்ட். தைரியமா ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. அதுக்கு தான் விசுவாசம் நமக்கு தேவை. 4வது விஷயம் நம்ம பார்க்கும்போது இங்க நம்ம பார்க்கிறோம், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். அப்ப அந்த ஃபேத், அந்த ஒரு ஃபார்வர்டா நம்ம வந்துருவோம். ஆனா நமக்கு தேவை, எபிரேயர் 10:35 சொல்லுது, மிகவும் பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்க. அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பேதுரு அதை தான் செஞ்சாரு. இந்த கடல் மேல நான் நடக்கலாமாங்கும் போது நடன்னு ஆண்டவர் சொல்லும் போது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாரு. அகைன் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அவர் பயந்துட்டாரு, சூழ்நிலையை பார்த்துட்டாரு. நோ, எடுத்து வச்ச அந்த தீர்மானத்துல விசுவாசத்தோடு எடுத்து வச்ச அந்த முதல் படியில செகண்ட் ஸ்டெப்பையும் எடுத்து வைங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. பி கான்ஃபிடென்ட். மூவ் ஃபார்வர்ட் எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அந்த அடுத்த ஸ்டெப்பா எப்பயும் அதுல நிலைச்சிருங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, தைரியமாவே இருங்க. ஏன்னா நம்ம இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்மளை தேவன் அழைக்கல. அப்படி ஒரு வேலை அழைச்சிருந்தாருன்னு வைங்களேன், இந்த பூமிக்கு நான் எல்லா பண தேவையும் நமக்கு ஒரு செக் லீஃபா நம்ம பிறக்கும் போதே ஆண்டு சைன் பண்ணி கொடுத்து, இந்தாமா எல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு பணத்துக்காகவும் உலக பொருளுக்காகவும் தேவன் நம்ம பேர்ல ஒரு வீட்டை எழுதி அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. இல்ல இங்க இருக்கிற அநேகரை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்ப கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கவலைப்படுறதை விட்டுட்டு தேவனை விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டு அவர் சொல்ற சத்தத்தை கேட்டு கான்பிடென்டா இருக்கணும். கலப்பையில கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்காத இருக்க கடவன் வசனம் சொல்லுது. ஓகேவா? அதனால எப்படி லோத்தோட மனைவி அவ பின்னிட்டு பார்த்து உப்புத்தோனா மாறி போனாலோ அந்த மாதிரி நம்ம மாறி போகாம தேவன் கொடுக்கிற விஷயத்த மன உறுதியோட அந்த ஸ்டெப் எடுத்து வச்சத உறுதியா இருங்க. நான் 5வது விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி நான் தேவனுக்காக பிரியமா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளால சும்மா இருக்க முடியாது. ஏன் சும்மா இருக்க முடியாதுன்னா 14வது வசனம் இப்படியா இருக்கு, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்திருக்கிறவருக்கென்றே பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இதெல்லாம் என்ன சொல்ல வர அப்படின்னா, கிறிஸ்துவுக்காக பிரியமா நான் வாழணும் அப்படிங்கும் போது கிறிஸ்துவின் அன்பு உங்களை உந்தி தள்ளணும். ஸோ ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்க, கான்ஃபிடென்ட்டா போறீங்க, அது கண்டினியூஸா நீங்க அதுல டிராவல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த அன்பு அந்த ஆண்டோட அன்பை நீங்க ருசிக்கும் பொழுது, அந்த அன்பு உங்களுக்குள்ள இருக்கும் போது, ஐயோ இந்த ஆத்மா வீணா போயிடக்கூடாதேன்னு அந்த அன்பு உங்களை உந்தி தள்ளும். இந்த அன்பு என்ன சந்திச்சுது, இந்த அன்பு என்னோட கேரக்டரை மாத்துச்சு, இந்த அன்பு என் பாவத்தை மன்னிச்சேன்னு சக மனுஷரோட நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சமாதானமா இருப்ப, சந்தோஷமா இருக்க நீங்க முயற்சி செய்வீங்க. அப்ப கிறிஸ்துவின் அன்பு உங்களை உந்தி தள்ளல அப்படின்னா கிறிஸ்துவின் அன்பை நீங்க மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமா இருக்க நாடுற உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு எதையாவது அவருக்காக செய்ய தூண்டுதான். அடுத்துதான் நம்ம பார்க்க போறோம், எதை செய்யணும். நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்குன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மளை என்ன செய்ய வைக்குமா. 6வது விஷயம் நம்மளை என்ன செய்ய வைக்கும்னா, வசனம் சொல்லுது 17வது வசனம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் புதிதாயின. இப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கோம், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அங்க போடப்பட்டிருக்கு, இது ரொம்ப பலட்சியமான வார்த்தை, புது சிருஷ்டி. ஆக்சுவலி என்னோட கிரீக் வேர்டு கைனோஸ். இதுலதான் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயத்தை தான் சொல்றேன். நீங்க தேவனுக்காக புதிய காரியங்களை, யாருமே செய்யாத விஷயத்தை நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மதர் தெரசா, அவங்களுக்கு ஈக்குவலா வேற யாருமே வரல.
ஏன்னா அவங்க கைனோஸ், தேவன் தங்களை அப்பாயிண்ட் பண்ண விஷயத்துக்காக தன்னை அர்ப்பணிச்ச ஒரு பாத்திரம். ஷீ இஸ் யூனிக் அண்ட் ஷீ இஸ் டிஃப்ரெண்ட். அவங்கள போல வேற யாருமே கிடையாது. ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் தன்னோட அழைப்பை புரிஞ்சுக்கிட்டாரு, தேவனோட சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு ஹட்சன் டெய்லர், ஒரு ஜான் வெஸ்லி, இவங்களோட எல்லா லைஃப்பும் பாருங்களேன் யூனிக்கா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். இவங்களை போல மற்றவங்க இல்லை. தரிசனம் உடையவங்க, தனித்தன்மையா இருப்பாங்க. அப்படிதான் தேவன் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அப்ப கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோம். அந்த கைனோஸ் அப்படின்னால என்னன்னா, யூ ஆர் யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட். காட் ஹஸ் ஸ்பெசிபிக்கலி அனாயிண்டட் யூ ஃபார் திஸ் ஜெனரேஷன், ஃபார் திஸ் பர்பஸ். காட் ஹஸ் சேவ்ட் யூ அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் சொல்ல வரீங்க, நான் என்னன்னா செய்யணும் அப்படின்னா கடைசி ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள உங்கள் பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இனியும் அவருக்கு அதிகமாக ஊழியம் செய்ய, அதிகமாக பிரியமாக இருக்க நாடுவீங்க. அப்படி என்ன பொசிஷனை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் தெரியுமா? நீங்கள் 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 19:20 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இங்க பவுல் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுட்டாரு. என்ன தேடி ஒரு நாள் ஒப்புரவாக்குதல் என்ன உபதேச தேடி வந்துச்சு. அதை நான் கேட்டு இன்னைக்கு நான் தேவனோட ஒப்புரவாயிருக்கிறேன். கண்டிப்பா இந்த பூமியில தேவனுக்கு விரோதமாக பகைஞனாக, குற்றவாளியாக, தண்டனைக்கு உண்டான பாத்திரமா நீங்களும் நானும் இருந்தோம். ஆனா உங்களை என்னையும் ஒப்புரவாக்குறதுக்கு பிரியமானதாக கிறிஸ்து கண்டதுனால, நம்முடைய பாவத்தை அவர் சுமந்ததுனால, அவர் ரத்தம் சிந்ததுனால இன்னைக்கு பிதாவுக்கு நமக்கு ஒரு சமாதானம் உண்டாயிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா அம்மாவுக்கு சமாதானம் இல்லை, அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னால இந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஆனா நமக்கு யாருக்கூட சமாதானம் இல்லாம இருந்துச்சுன்னா, இந்த உலகத்தை படைச்சவர். யோசிச்சு பாருங்க, கடவுள் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? எந்த இடத்துலயும் நமக்கு ஒரு ஃபேவரே இருக்காது, ஒரு மர்சியே இருக்காது, நம்ம நினைச்சதெல்லாம் எதுவுமே நடக்காது, நம்ம யூஸ்லெஸ்ஸா இருந்திருப்போம். ஆனா தேவன் நம்மள அவரோடு கூட நித்தியம் வச்சுக்கணுங்கிறதுக்கொசரம் நம்ம மேல இருந்த பாவத்தை அவர் எடுத்து போட்டார். அது அடுத்த வசனத்துல பார்ப்போம். அப்ப பவுல் ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை செஞ்சு நான் தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கணுமே, ஐயோ அந்த உபதேசம் என்ன தேடி வந்துச்சு அப்படின்னு அவர் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியா இருக்கிறார். அப்ப நீங்க ஏன் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னா, யூ ஆர் த அம்பாசிடர் of Christ. நீங்க கிறிஸ்துனுடைய ஸ்தானாதிபதி. உங்களுக்கு தெரியுமா, அம்பாசிடர் அப்படிங்கறது இந்தியால வந்து ரொம்ப ஹையஸ்ட் ரேங்கிங். அது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு நாட்டுக்கு யூஎஸ்க்கு போறீங்க, யூகேக்கு போறீங்க, ஆப்பிரிக்காக்கு போறீங்க, நான் வந்து இந்தியாவோட அம்பாசிடர் அப்படிங்கும் போது அந்த நாட்டில் இருக்கவங்க அந்த இந்திய தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதையும் கொடுப்பாங்க. அப்படி அந்த நாட்டு குறிச்ச இந்தியாவை குறிச்ச சகல விஷயங்களையும் என்ன பண்ணுவாங்க, மற்ற நாட்டுக்கு வந்து இதெல்லாம் எங்களோட நாட்டில் இருக்குன்னு அங்க வந்து அநேக காரியங்களை, லைக் நிறைய விஷயங்களை, இண்டஸ்ட்ரீஸ், நீ பல விஷயங்களை செய்யும்படி அம்பாசிடர்ஸ் வந்து போவாங்க. அதே மாதிரிதான் நீங்களும் நானும் பரலோக அம்பாசிடர்ஸ். அப்ப பரலோக ராஜ்யம்னு ஒண்ணு இருக்கு. அங்க நீங்க எல்லாரும் இறுதி தேவனிடத்தில் திருப்பும் பொழுது, நீங்க தேவனிடத்தில் ஒப்புரவாகும் பொழுது, பரலோகத்துல இருக்கிற தேவன் உங்க பாவங்களை மன்னிக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா மன்னிக்கும் பொழுது நீங்க பரலோகத்துக்கு வர முடியும். இந்த சரீரத்துல குடியிருக்கிற நம்ம ஒரு நாட்கள் வரும்பொழுது, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரோடு கூட நம்ம போக போறோம். அப்ப அந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, நான் அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்டா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னா நம்ம நேரத்தையும் நம்ம காலத்தையும் நம்ம வீணாக்க மாட்டோம். கிடைக்கிற ஒவ்வொரு செகண்டையும் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம பயன்படுத்துவோம். எப்படியாவது கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி தள்ளும். அப்ப தேவனுக்காக நான் ஏதாவது செய்யணுமே, ஏதாவது ஆத்மாக்கு போய் பரலோக ராஜ்யத்தை குறிச்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் சொல்லணுமேன்னு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை உந்தி தள்ளிட்டே இருப்பார். அப்ப அந்த அம்பாசிடரா இருக்கிற நம்ம ஏன் அதை அதிகமா செய்யணும் அப்படின்னா, அடுத்த வசனம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 21வது வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தமிழ்ல படிக்கும் போது அவ்வளவா புரியல எனக்கு, இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல, கிரைஸ்ட் வாஸ் வித்தவுட் சின், பட் ஃபார் our sake God made him share our sin in order that in union with him we might share the righteousness of God.
பாருங்க, நம்மள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் நமக்கு தந்தது நிமித்தம் நம்ம அவர்கிட்ட ஷேர் பண்ணது நம்முடைய பாவத்தை. ஆனா அவர் நமக்காக ஷேர் பண்ணது என்ன தெரியுமா? அவருடைய நீதியை. நம்ம ஷேர் பண்ண பாவத்தை அவர் சுமந்து கிறிஸ்து பாவமாயி இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கிற நீதியை நமக்கு கொடுத்து நம்மள நீதிமானா மாத்தி நம்மள தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றிருக்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கிறவங்க, ஐயோ என்னுடைய பாவத்தை அவர் சுமந்தாரே, என்ன நீதிமானா மாத்தி இருக்கிறாரே, நான் அவருக்கு பிரியமா வாழணுமே, இதே பாவத்துல வந்துட்டு இருக்கிற அநேக பிள்ளைகளை நீதிக்கு உட்படுத்தணுமே, அவங்களும் தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு பாவத்துல இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கவும் தேவனோட அன்பவும் சொல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர்களை உந்தி தள்ளுவார். இப்படி நம்ம தேவனுக்கு பிரியமா வாழ்றோம் அப்படிங்கும் போது நம்முடைய வாழ்க்கை அவர் நுகர்ந்து மகிழ்வார். அப்ப நான் ஸ்டார்டிங்ல இருந்து வரேன், நம்மளுடைய எல்லாரோட இறுதியும் கர்த்தருக்கு பிரியமா இருக்க நாடணும். அதுதான் நம்முடைய கோலா இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அதை நம்ம செய்யலைங்கும் போது கிறிஸ்து நமக்காக மரிச்சதை, அவர் நமக்காக ரத்த சிந்தனதை நம்ம மறந்து போய் கிறிஸ்துவின் அன்பை நம்மளும் இழந்து நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்களும் அது சென்றடையாத படிக்க நம்ம விட்டுருவோம். அதனால கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கணும். முதல் ஸ்டெப், உங்க குடும்ப பிரச்சனையை நினைச்சு யோசிக்கிறத ஒரு ஓரத்துல விட்டுட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியும் தேடுங்க. அப்பொழுது இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்னு நீங்க பிரயாசப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பத்தை கட்டணும்னு தேவன் பிரயாசப்படுவார். அது தேவனுடைய பார்வையில விரையப்பட்டது. ஆண்டவரா பார்த்து உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறாருன்னா அது ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ கவலைப்படுறதை விட்டுருங்க, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். மூவ் ஃபார்வர்ட். மூணாவது ஸ்டெப், தைரியமா ஆவியானவர் சொல்றத களத்துல இறங்குங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க. நாலாவது ஸ்டெப். அஞ்சாவது ஸ்டெப், கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருங்கி தள்ளும் பொழுது யாருக்கு என்ன சொல்லணுமோ அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை போய் சொல்லுங்க. அதாவது பி ஒபீடியன்ட். அதுதான் ஃபிஃப்த் ஸ்டெப். சிக்ஸ்த் ஸ்டெப், பி இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கேன், நான் புது சிருஷ்டியா இருக்கேன், எனக்குள்ள நியூ நேச்சர் இருக்கு, நான் பழைய வாழ்க்கையை வாழ மாட்டேன்னு ஒரு தீர்மானத்தோட எழும்புங்க. இந்த காலத்து ஜான் வெஸ்லி நீங்க தான், இந்த காலத்து ஹட்சன் டெய்லர் நீங்க தான். அஃப்கோர்ஸ் அந்த பேரை கூட நான் உச்சரிக்க விரும்பல, ஏன்னா அவங்க செஞ்சதை விட நீங்க அதிகமா செய்வீங்க. ஏன்னா அவரு செஞ்சதை போல நம்ம செய்ய முடியாது, அதை விட அதிகமா கர்த்தர் பயன்படுத்துவார். ஏழாவது விஷயம், அக்காம்ப்ளிஷ் த மினிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட் அம்பாசிடர். கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாய் தேவன் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுங்க, உங்க மேல தேவன் ரொம்ப பிரியமா இருப்பார். எட்டாவது, நாம் பெற்றுக்கொண்ட நீதியை அநேகருக்கு நம்ம பகிர்ந்து கொடுப்போம். அது நிமித்தம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். ஏன்னா வசனம் சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டு. இப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம, கிறிஸ்துவின் அன்பை புரிஞ்ச நம்மளே வாயை மூடிட்டு சும்மா இருந்தோம், நமக்கு என்னன்னு நம்ம இருந்தோம்னா தேவராஜ்யத்தை யார் கட்டுறது? தாவீது தேவனுக்கு ரொம்ப பிரியமானவன். ஏன் தெரியுமா? அவர் தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி விரும்பினார். தான் வாழ்ந்த பொழுது கர்த்தருக்கு பிரியமான விஷயத்தை தான் செஞ்சார். ஹல்லேலூயா. அவருடைய வம்சத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் இருந்தார். அப்ப பிதா அவரை பார்த்து சொல்றார், நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன்னு சொல்லணும்னா இயேசு கிறிஸ்துவ போல, தானியேலை போல ஜெபிக்கிறவர்களாய், தேவனுடைய அன்பை சுமந்து செல்லுகிறவர்களாய், மற்றவர்களுக்காக பிரயாசப்படுகிறவர்களாய் நீங்களும் நானும் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாவே கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்போம். நம்மளால முடியாததான், நம்ம ஃப்ளஷ்ல இருக்கோம், ஆனா நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவர் டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்போம், விட்டு கொடுப்போம், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யட்டும். ஆமென். ஒரு தீர்மானத்தை எடுப்போம், நான் கர்த்தருக்கு பிரியமா வாழ போறேன், இனி சுயம் அல்ல, இனி சுயம் எனக்குள்ள சாகட்டும்னு ஒரு தீர்மானத்தோடு நம்ம இந்த ஆண்டை ஒரு புதிய துவக்கத்தோட கர்த்தருடைய திட்டங்களை கேட்டு, தரிசனங்களை கேட்டு வாழ ஆரம்பிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அற்பமான ஆரம்பமா இருக்கலாம், ஆனா அந்த அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் அசட்டு பண்ண மாட்டார். ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். சகரியா 4ஆம் அதிகாரம், எல்லாத்துக்கும் இது தெரிஞ்ச வசனம் தான், ஆனா இந்த காரியத்தை நான் வாசிக்கும் போது தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். அந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை போடப்பட்டிருந்துச்சு. சகரியா 4ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை 9-10 கொடி வாசிக்கலாம். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே அதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய் அப்படின்னு சகரியா சொல்லிட்டு, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. நம்முடைய தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? செருபாபேல் ஆலயத்தை கட்டுறதுக்கு அந்த தூக்கு நூல், அது அன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்.
பிளம்ப் லைன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு ஆங்கிள் ஃபேஸ் பண்றதுக்காக, ஆங்கிள் கால்குலேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 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 டூல். ஓகேவா? அதாவது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா அந்த 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 டூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை அவர் கையில் எடுத்துட்டாரு. அந்த கையில எடுத்த அந்த ஆரம்பத்தை தான் ஆண்டவர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இன்னைக்கும் நீங்களும் எழும்புங்க, தேவனுக்காக ஏதாவது செய்யணும், ராஜ்யத்தை கட்டணும்னு நீங்க எழும்புங்க. உங்க கையில நீங்க எடுத்து வைக்கிற அந்த அந்த ஸ்டெப்பை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அதை பார்த்து கர்த்தர் சந்தோஷமாய் அவருடைய கண்கள், பூமி எங்கும் உலாவக்கூடிய கர்த்தருடைய 7 கண்கள் சந்தோஷமா பார்க்குது. நீங்க மட்டும் எழும்பிட்டீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். உங்களை கொண்டு அவர் செய்ய நினைக்கிற காரியத்தை உங்களை கொண்டே செய்து முடிப்பார். ஆமென். நிச்சயமாகவே உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யட்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரால தான் எல்லாம் ஆகும். அதனால அதிகமாக அவருக்கு செவி கொடுப்போம், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வோம். ஆமென். God bless you all. Thank you.